ஏற்படுத்தும் 7 பெரும் பாவங்களை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதில் ஒன்று வட்டி. வட்டிக்கு வட்டி, டபுள் வட்டி, மீட்டர் வட்டி, நிமிட வட்டி, ஸ்பீடு வட்டி, ரன் வட்டி, கந்து வட்டி, தண்டல் வட்டி, இப்படி பல வகையான வட்டிகள் இருக்கின்றன. வட்டி வாங்குவது, கொடுப்பது, எல்ஐசி கொடுப்பது, வீட்டு லோன் கொடுப்பது, இதற்கு சாட்சியலாக இருப்பது, சீட்டு கட்டுவது, இப்படி பெரும் பாவங்களை அல்லாஹ்விற்கு மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் கெட்ட ஆத்மாவின் ரூகையும் நல்ல ஆத்மாவின் ரூகையும் எப்படி வாங்குவார்கள் என்றும், கெட்ட ஆத்மாவின் ரூகை எப்படி கொடூரமான முறையிலும் நல்ல ஆத்மாவின் ரூகை எப்படி இலகுவான முறையிலும் வாங்குவார்கள் என்று நாம் இந்நாடகத்தில் பார்க்கலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு மாறு செய்யுமாறு அதிக மனிதர்கள் பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காட்சி 1. அஸ்ஸலாமு அலைக்கும். உள்ள வரலாமா? வலைக்கும் அஸ்ஸலாம். உள்ள வா சுஜானா, உட்காரு. எங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க தான் வட்டிக்கு கொடுக்கீங்கல்ல, எனக்கு தான் 1 லட்சம் ரூபா வட்டிக்கு பணம் தர முடியுமா? உட்காருங்க, எடுத்து பாருங்க. என்னது இது சத்தம்? ஐயோ! மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, சூதாட்டம், போதை பொருட்கள் வாங்குவது, விற்பது இப்போது சிறுவர்களிடமிருந்தும் இன்று வரை காணப்படுகிறது. ஸ்கூல் போறவங்க சிறுவர்களாக இருக்கட்டும், காலேஜ் போற மாணவர்களாக இருக்கட்டும், வேலைக்கு போற பெரியவர்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதுவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை எப்போதுமே வெறுத்திருக்கிறார்கள். மது மற்றும் சூதாட்டம் இதன் மூலம் உங்களுக்கிடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகின்றன. அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கின்றன. இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். இதை நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என அல்லாஹ் அல் குர்ஆனில் 5வது அத்தியாயம் 90வது வசனத்தில் கேட்கிறான். மது மற்றும் சூதாட்டம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்களுக்கு பயனை விட கேளு உலகிலும் மறுமையிலும் விளைவிக்கும். யார் நம் வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களின் மறுமை நாளில் மிக பெரும் வேதனை உண்டு. அவர்கள் அல்லாஹ்வின் விதியிலிருந்து தப்பவே முடியாது. இறுதி கட்டமாக மதுவை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என அல் குர்ஆன் கட்டளையிட்டது. இதனை பின்பற்றுவோம் நம்பிக்கை கொண்டோரே. மது சூதாட்டம் ஷைத்தானின் நடவடிக்கைகள் ஆகும். இதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். விலகிக் கொண்டால் வெற்றியடைவீர்கள். நாங்க இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அதை வச்சு இல்ல மாசம் மாசம் கரெக்டா கட்டிடணும். வட்டி 1 மாசம் கட்டினா கூட மறுநாள் டபுள் ஆயிரும். உங்களை நம்பி தான் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன், கரெக்டா கொடுத்துருக்கேன். சரி, போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வட்டி மது இதைத்தான் பெரிய பாவம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சாதாரணமாக மிக பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதான் புறம். இதை நம்ம சாதாரணமாக பேசிக்கொண்டு இருக்கோம். வீட்டுக்கு வீடு வாசல்ல உட்கார்ந்து ஒருவரை பற்றி ஒருவர் சாதாரணமாக புறம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நான் புறா வீட்டுக்கு வட்டிக்கு வாங்க போனேன். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு போய் பார்த்தா என்ன? அங்க அவனோட பசங்க எல்லாரும் மது அருந்திக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னன்னா வட்டிக்கு வீட்டு சம்பாதிக்கிறான். அவன் என்னன்னா குடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி அவங்க இவ்வளவு அன்னைக்கு பாவம் செய்தாங்களா, இவங்களுக்கு எவ்வளவு அன்னைக்கு எல்லாம் மறுமையில தண்டனை கொடுப்பான். இதை விடு, நான் ஒன்று சொல்றேன். அந்த ஆசிகா இருக்கால்ல, எந்த ஆசிக்காவை சொல்லுத? அதான் கட்டையா இருப்பாளே அவதான். அவளா? சொல்லு. அவ திமிரு பிடிச்சவ, ஒழுக்கமே இருக்காது. அவ கூட யாருமே பேச மாட்டாங்க. அப்படியே அவளை நல்லவன் நினைச்சேனே. நீ அவ்வளோ சீக்கிரம் அவளை நம்பிடாத. நம்பிட மாட்டேன். யாமா இப்படி பேசுறீங்க? முதல்ல நீங்க ஒழுங்கா இருந்துட்டு அடுத்து மற்றவங்களை பத்தி பேசுங்கன்னு அல்லாஹ் கூறுகிறான். 107வது அத்தியாயத்துல 1வது வசனம். ஃபைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா, குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். எல்லாம் தெரியும், நீ போ. 49வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முக்மீன்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள்.
எண்ணங்களே சில பாவங்களாகும். பிறரின் குறைகளை துருவி துருவி ஆயாதீர்கள். உங்களின் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். ஒருவர் தன்னுடைய சகோதரி மாமிசத்தை அவர் இறந்த பிணமாக இருக்கும் நிலையில் அவர் புசிக்க விரும்புவாரா? அதை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள். அல்லாஹ்விடத்தில் மிக கேவலமாக கருதப்படுவது இந்த புறம்தான். நம்ம வட்டி, மது, புறம் இப்படி பெரிய பாவங்களை செய்தனால நம்ம அல்லாஹ் எப்படி கொடூரமான முறையில் ரூக வாங்குவாங்க என்று பார்ப்போம். ولو تسائل يتوفى الذين كفروا للملائكة وجوهكم وأدبارهم وذوه كريا. நிராகரிக்கப்பட்டவர்களே, நிச்சயமாக உங்களுக்கு நரகம் கடமையாக்கப்பட்டது, சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டது. நீங்கள் இவ்வுலகில் செய்த பாவங்களுக்காக உங்கள் உயிரை கடுமையாக வாங்க மலக்குல் மௌத் வருவார். குபுரா குபுரா, நான் தான் மலக்குல் மௌத். அல்லாஹ்வின் கட்டளைப்படி உங்களுடைய ரூஹை வாங்க வந்திருக்கேன். இவ்வுலகில் செய்த தீமையின் காரணமாக இவ்வேதனையை சுவையுங்கள். ஓ தீய ஆத்மாவே, அல்லாஹ்வின் அதிர்ச்சியை பெற்றவரே, அல்லாஹ்வின் சாபத்திற்கு உள்ளானவரே, இவ்வுலகில் செய்த தீமையின் காரணமாக இத்தண்டனையை சுவையுங்கள். தீய ஆத்மாவே, வெளியேறி வா. எப்படி கொடூரமான முறையில் ரூக வாங்கினாங்க என்று பார்த்தோம். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ் வணக்க வழிபாட்டிலும் நல்லடியார்களின் ரூகை எப்படி இலகுவான முறையில் வாங்குவாங்க என்று நாம் பார்க்கலாம். டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் பாடு. அனுப்பப்பட்டவர்கள். கீழே உட்காரு. நாங்கள் தான் அல்லாஹ்வின் ரூஹை வாங்க வந்தவர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லுதான், 30வது வசனம் சொல்கின்றான், சும்மகால ரப்பனல்லாஹ் சும்மஸ்தகா தனஸ்ஸலுல் அலைக மலாயிகத்துஹு தஹாசூன ஜன்னத்தில் திக்குன்தும் துதுராபா. எவர்கள் எங்கள் இறைவன் என்று கூறிய பின் அதில் உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் மீது வானவர்கள் இறங்கிறார்கள். மேலும் கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், சுவனத்தின் நாள் இதோ. நஹ்னு அவுலியவுக்கும் ஃபி ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரத்தி வலஹும் ஃபிஹா மா தஸ்தஈன் அன்ஃபுஸஹும் வலஹும் ஃபிஹா மா தத்தஊன். நாங்கள் உங்களுக்கு ஊற்று துணையா இருப்போம். இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நீங்கள் விரும்பியது அனைத்தும் உங்களுடையதாகிவிடும். அல்லாஹ் திருக்குறள்ல சொல்றான், 89லிருந்து 27
30 அத்தியாயம் வரை சொல்தான். யா அய்யுஹன் நஃப்சு முத்மஇன்னா, மற்றொரு புறத்தில் அறிவிக்கப்படும் ஓ அமைதி அடைந்த ஆன்மாவே, அர்ஜிஉ இலா ரப்பிக ரலியத்தும் மர்லியா, செல் உன் இறைவனின் பக்கம் உன் நல்ல முடிவை கொண்டு மகிழ்ந்த நிலையில், மேலும் உன் இறைவனின் திருப்பெயரை பெற்ற நிலையில். ஃபதுகுலி ஃபி இபாதி, இணைந்து விடு என்னுடைய நல்ல அடியார்களுடன், வதுகுலி ஃபி ஜன்னத், புகுந்து விடு என்னுடைய சுவனத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியாரே, நீங்கள் இவ்வுலகில் செய்த நன்மைக்காக வேண்டி சுவனத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் ரூகை இலகுவான முறையில் கைப்பற்றுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான். ஓ நல்ல ஆத்மாவே, அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவரே, அல்லாஹ்வின் இலகுவான முறையில் வெளியே வா. எப்படி நல்ல ஆத்மா எப்படி இலகுவான முறையில் வாங்குறாங்க என்று பார்த்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.